தமிழக அரசியல் வரலாற்றில் 2026ஆம் ஆண்டு நடைபெற்றுள்ள சட்டமன்ற தேர்தல் ஒரு மிக முக்கியமான திருப்புமுனையாக கருதப்படுது. திராவிட கட்சிகளுடைய அரை நூற்றாண்டு கால ஆதிக்கத்திற்கு இடையே புதிய அரசியல் சக்திகளுடைய வரவும் மாறி வரும் வாக்காளர்களுடைய மனநிலையுமே இந்த தேர்தலை இந்தியாவையே சற்று உத்து நோக்க வச்சிருக்கு. கடந்த ஏப்ரல் 23, 2026 அன்று நடைபெற்று வாக்குப்பதிவுல தமிழக வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு 85.1% வாக்குகள் பதிவாகி புதிய சாதனையை படைச்சது. இது மக்களிடையே நிலவும் அரசியல் விழிப்புணர்வையும் மாற்றத்திற்கான தேவையுமே புரிய வச்சது. பாரம்பரியமான திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளுக்கிடையே நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் ஒரு பலமான மூன்றாவது சக்தியாக உருவெடுத்தது. பலருமே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது, ஆண்டாண்டு காலம் நாங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ வந்துட்டு ஆட்சியை பிடித்து விடுவாரா அப்படின்னு நக்கலடித்த வேலையில சைலண்டாக இருந்து அனைத்து சம்பவங்களையுமே பண்ணிட்டாரு. சோ தற்போது பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் தமிழகத்துல அதிக வாரியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளது. ஆகையால் அவருக்கு நேற்றிலிருந்தே பல வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு. குடும்ப உறவினர்கள், நண்பர்கள், பிரபலங்கள் அப்படின்னு பலருமே தளபதி விஜய் அவர்களை வாழ்த்திட்டு இருக்க இந்த வேளையில தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்களுமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சோ அது மட்டுமல்லாமல் இவருடைய சிக்மா அப்படின்ற திரைப்படம் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக இருக்கு. சோ அதற்கான பத்திரிகையாளர் சந்திப்பையுமே நாளை வைத்துள்ளதாக சொல்லப்படுது. சோ கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்களை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.